உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது உறுதியாகிவிட்டது என்று மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இன்று காலையும் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை, இன்று மாலையும் ஆஜராகவில்லை. மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனை சென்றதாகவும் இந்த படத்தை துப்பாக்கியில ஒட்டி வச்சிருக்காங்க. இது அப்படி சொல்லவே இல்லை சீமா. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒளித்து பின் சென்று கண்டுபிடிக்கணும். துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணன் படத்தை ஒட்டிட்டான். எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டைலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. போன வீடியோல தாங்க சொன்னேன், டிவிக்கு பதிலாக டிஎம்கேவே ஜெயிச்சிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிடைக்கிற ஸ்டேஜ்லாம் கதறிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 6 மாசமா 3 மாசமா 2 மாசமான்றாங்க. என்ன 2 மாசம் 3 மாசம், யாருக்கும் பிரசவம் பார்க்க போறீங்களான்னு சொல்லி கேட்டா ஆட்சி கவுந்துரும்ல, நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம்ல அப்படின்றாங்க. ஆட்சிக்கு வந்து என்ன பிரயோஜனம், எம்எல்ஏ பதவி கூட இல்லையே அப்படின்னா நாங்க சின்னவரை வச்சு ஆட்சி நடத்தி போன்றாங்க. அப்ப சின்னவர் நடிகர் இல்லையான்னு சொல்லி கேட்டா அதை பத்திலாம் நீ பேசக்கூடாதுன்றாங்க. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. இப்போ ரீசெண்டா கூட குளத்தூருடைய எக்ஸ்எம்எல்ஏ இருக்காருல்ல நம்ம ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு அண்ணா அறிவாலயத்துல ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து வந்து பேச வந்துட்டாப்ல. அதுல அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்களேன். இன்னைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்க. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் நான் சொன்னேன், 6 மாசத்துக்கு இதை பற்றி நான் பேச போறது இல்ல. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. எப்பரா நீ முத வாட்டிக்கு வர மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கிற? அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் பேசல, நீங்க தான் ஸ்டேஜ் போட்டு பேசுறீங்க. அதுவும் அரசியல் மேடையில பேசிட்டா கூட பரவாயில்ல, கல்யாண வீட்டுல பத்திரிக்கை வச்சா அங்கேயும் போய் இதுதானே புலம்பிட்டு இருக்கீங்க. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், எப்ப 6 மாசம் 3 மாசம்லாம் அவர் சொல்லவே இல்லையே, அவர் சொல்லாததெல்லாம் நீ ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாதீங்க, கேளுங்க. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சேம் ஸ்டோரி. ஆமாண்டா, கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரே டைலாக் வச்சு ஆட்சி நடத்துறாங்கன்னா அது இவங்களாலதான் முடியும் போலயே. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே தான் செய்யறாங்க. என்னுடைய கியூரியாசிட்டி எதை நோக்கி நகருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவேளை இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த 6 மாசத்துல டிவிக்கு உடைய ஆட்சி கவிழாம போயிடுச்சுன்னு வைங்களேன், அப்ப என்ன தெரியுமா பேசுவாங்க, ரைட்டு 6 மாசத்தை கடந்து விட்டார்கள், ஆனால் அடுத்த 6 மாசம் தாங்குமா இந்த ஆட்சி, 6 மாசமா 3 மாசமா இல்ல 2 மாசமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு அடுத்த 6 மாசத்துக்கு போயிடுவாங்க. அதுவே 1 வருஷத்தை கடந்துட்டாங்கன்னா 1 வருஷத்தை கடந்து விட்டது, அடுத்த 6 மாசம் தாங்குமா 3 மாசமா இப்படின்னு ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் இதே டைலாக் வச்சு ஓட்டுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க, என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச தலைவர் அப்படின்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கறத நான் என்ன வேணே அடிக்கி சொல்லுவேன். என்ன காரணம்னா, அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பொத்தாம்பதுவா பேச மாட்டாப்ல, ஒரு சின்ன ஆராய்ச்சியை போட்டு தான் பேசுவாப்ல. அந்த மாதிரி ரீசெண்டா நம்ம சயின்டிஸ்ட் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆராய்ச்சியை போட்டு கண்டுபிடிச்சிருக்காப்ல. அது என்ன கண்டுபிடிப்புன்றத அசராம கேளுங்க. சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது உறுதியாகிவிட்டது என்று தாவேக அரசை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அடேங்கப்பா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. நான் படிச்சு சொன்னேன் டிவிக்கேங்கிறது பிஜேபி தான், நீங்க யாரும் நம்பல. ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரத்தை பார்த்தீங்களா இல்லையா? அவங்க கட்சி கொடியில சிவப்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு. இந்த சிவப்பையும் மஞ்சளையும் கலந்தா வர கலர் என்ன? காவி. அப்ப காவினா பிஜேபி, அப்ப டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. எப்படி மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எனக்கு எங்க தெரியுமா பயங்கரமா கோவம் வருது, இப்பேற்பட்ட தலைவனோட நீங்க குளத்தூர்ல வச்சு தோக்கடிச்சீங்க, குளத்தூரை சிங்கப்பூரா மாத்தின வர்றா எங்க தலைவர். சிவப்பையும் மஞ்சளையும் கலந்தா காவி வரும்ன்ற கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு வர்றா எங்க தலைவர். அந்த தலைவரை போய் தோக்கடிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சி இருக்கா? ஆனா எனக்கு டிஎம்கே கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, மேல கீழே அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தலைவர் எவ்வளியோ அவளிதான்டா நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா தொண்டர் ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணி வீடியோ வேற போட்டிருந்தாப்ல. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்களா இல்லையா, எங்க தலைவர் சொன்னது ஒன்றும் பொய்யெல்லாம் கிடையாது, அது உண்மைங்கிறத நிரூபிக்க வேண்டியது தொண்டனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளையும் சிவப்பையும் கலந்து என்ன கலர் வருதுன்னு மக்கள் கிட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாராம்.
எனக்கு எங்க தெரியுமா பயங்கரமா சிரிப்பு வருது. டிவிகேங்கிறது ஒரு ரீல்ஸ் ஆட்சி, இவங்க எல்லாம் கோமாளிகள், தற்குறிகள், சட்டமன்றத்தையே கோமாளி கூடாரமா மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எந்த கணக்குல சேர்க்கறதுனே தெரியலையே. இதுல இவங்க இன்னொரு படி மேல போய் ஒரு நடிகன் சிஎம் ஆகும்போது ஒரு சிஎம் நடிகன் ஆக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீரியல் எதுவும் நடிக்க போயிட்டாரான்றது தெரியல. ஒரு லீக்டு சீன் ஒண்ணு கிடைச்சிருக்கு, அது என்னன்றத நீங்களே பாத்துக்கோங்க. கட்சி தலைவர் எங்களுக்கு வேணும். அதனால நீங்க தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி நாங்க அதைத்தான் ஆடுறோம். என்ன யார் எது சொன்னாலும் நாங்க இதை பத்தி நாங்க கவலை பண்ணல. நீங்க தான் எங்களுக்கு அந்த கட்சி தலைவரே எங்களுக்கு வேணும். நாங்க தூக்கி போட்டோம். ஆமாங்கய்யா, நானும் சொல்றேங்கய்யா, எங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஆட்சி பிடிக்கலைங்க. எப்படியாச்சும் அந்த ஆட்சியை கழிச்சிட்டு நீங்க தலைவரா வரணும்னா எம்எல்ஏ பதவியாச்சு இருக்கணுமே. ஐயோ, அதை மறந்துட்டேனே. சரி, ஓகே, இடைத்தேர்தல்லாம் வருதுங்க ஐயா. எப்படியாச்சும் அதில் நின்று ஜெயிச்சு ஆட்சி கவுந்த உடனே நீங்க எப்படியாச்சும் எங்களுக்கு சிஎம்மா வந்துடணுங்க ஐயா. உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, டெய்லியும் காலைல முழிச்ச உடனே இதையே பார்த்து சலிச்சு போச்சு. இன்னும் 5 வருஷத்துக்கு இதை பார்க்கணும்னு நினைக்கும் போது ஹார்ட் அட்டாக்கே வருது. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? அதுல வேற இப்ப இருக்கிற மக்கள் யாருக்குமே இப்ப இருக்கிற ஆட்சி மேல பெருசா திருப்தி கிடையாது. ஸ்டாலின் ஐயா தான் எங்களுக்கு சிஎம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 பேரும் கீழே கடந்து உருண்டு புரண்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டதுனால சரி, ரைட் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் ரீவேல்யூஷன் போட்டு பார்க்குறேன். ஒருவேளை நமக்கு சாதகம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் சிஎம்மா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ரீவேல்யூஷன் போட்டார் இல்லையா, அந்த ரிசல்ட் ஆச்சு அவருக்கு சாதகமாக வரும்னு சொல்லி பார்த்தா கடந்த 2 நாளாக நடத்துகிற ஆய்வில் பெருசா எதுவும் வரல போலயே. கொளத்தூர் தொகுதியில நேற்றைய தினம் இருந்த 2 வாக்குச்சாவடிகளும் முழுமையாக 100% வெரிஃபை பண்ணியிருக்காங்க. போல்டு ஓட் முதல்ல காமிக்கும் பொழுது 100% சரியாக இருக்கின்றது. பிரிலிமினரி மாக் போல்ல போட்ட வாக்குகள் எண்ணிக்கையை சரி பார்க்கும்போது அது 100% கரெக்டா இருக்கிறது. எல்லாம் 100% கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு சாதகமா வராது. அப்புறம் எப்படி ஆட்சியை கவுக்கிறது நம்ம சிஎம்மா வருது, எதுவுமே நமக்கு சாதகமா அமைய மாட்டேதப்பா. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்ல. ஆமாடா. ஆனா எது நமக்கு சாதகமா அமையுதோ அமையலையோ நம்ம பேச வேண்டிய டைலாக்கை எல்லா ஸ்டேஜ்லயும் பேசிடணும். இன்னும் 6 மாசமா 3 மாசமா 2 மாசமா அடுத்த நாளா இல்ல விடிஞ்ச உடனேவா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் மாத்திரவே கூடாது. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். இதுல இப்ப டிஎம்கேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டும் தான் பயங்கர சென்சேஷனா இருக்காங்க. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா. அவர்கிட்ட மக்கள் கேட்க வேண்டிய கேள்வியை அவர் மக்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அது என்னன்றது கேளுங்க. 180 ஓட்டு எங்க போட்டீங்க? பிஜேபிக்கு 184, எங்களுக்கு 144. எங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? நாங்க உங்களை ஏமாத்திட்டோமா? என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். எங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டு என்னப்பா எதுவுமே பண்ற மாதிரி தெரியல, ஏதாச்சும் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா எம்எல்ஏ என்ன ஏதாச்சும் பண்ணுன்ற எண்ணம் இருக்குதா இல்லையா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டு 1ஆம் நம்பர் பூத்துல அது யான் சொந்தக்கார உள்ள பூத்துல எனக்கு அடி விழுந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க. அதனால எது நடந்தாலும் நடக்கட்டும், இனிமே எங்களை காப்பாத்துங்க. படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். கடைசியில காலிலே விழுந்து விட்டார் ஐயா அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றாப்ல, என்னுடைய சொந்தக்காரரே எனக்கு ஓட்டு போடாட்டா எப்படின்னு. அப்ப சொந்தக்காரனே ஓட்டு போடலன்னா எந்த நிலைமையில இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து ஒரு பக்கம் சென்சேஷன் அப்படின்னா அவருக்கே டஃப் கொடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் அந்த கட்சியில இருக்காப்ல. அவர் அந்த கட்சியிலேயே பயங்கர பிரபலம். அவர் யார் தெரியுமா? 50 ஆண்டுகளாக இந்த டாஸ்மாக் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் என்ற நிறுவனத்தில் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறேன். செந்தில் பாலாஜி என்பவர் இந்த டிரான்ஸ்போர்ட் துறையில் யார் பார்ட்டி பண்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த டெண்டர் என்று 20 கோடி கொடுத்தவர்களுக்கு தான் டெண்டர் கொடுத்திருக்கிறார்கள் தவிர மற்ற யாரும் டெண்டர் எடுக்க முடியாது. பழைய டிரான்ஸ்போர்ட் நிர்வாகிகள் அனைவரும் ரோட்டில் தத்தளித்து நிற்கிறோம். இப்ப வரைக்கும் பார்ட்டி ஃபண்டுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா டெய்லி ஒவ்வொருத்தரா பிரஸ் பார்த்து இங்க பார்ட்டி ஃபண்டு கேட்டாங்க, அங்க பார்ட்டி ஃபண்டு கேட்டாங்க. அதுவும் யாரு உங்க கட்சியில இருக்கிற செந்தில் பாலாஜி தான் கேட்டாருன்னு அவர் மேல போடுறதுக்கு கேஸ் இல்லாம அவ்வளவு கேஸ போட்டு வச்சிருக்காங்க.
கதை முடிஞ்சதுரே ஹிஸ்டரி ஓவர். ஆல்ரெடி குதிரை பேர வழக்குல காலையிலயும் சாயங்காலமும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டுட்டு இருக்காப்ல. இதுக்கு நடுவுல டாஸ்மாக் ஊழல்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு. இப்ப புதுசா பார்ட்டி பட்டு வழக்கு வேறயா? எல்லாமே இவர்தானா? அண்ட் டாஸ்மாக் முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த 7 பேர்ல 2 பேரை கைது பண்ணிட்டாங்களாம். டாஸ்மாக் நிதி முறைகேடு வழக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது 2 அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல அந்த 2 மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜியும் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா முன்ஜாமீன் கேட்டாப்ல. ஆனா அந்த முன்ஜாமீன் கிடைச்சிச்சா? டாஸ்மாக் முறைகேடு வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லி டிஎம்கே லீகல் டீம் எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ இல்லையோ, பெயில் வாங்குறதுல பயங்கர ஸ்ட்ராங். எப்படி நமக்கு முன்ஜாமீன்லாம் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில இருந்தாப்ல. ஆனா கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ஆயுதத்தை டபார்னு கையில் எடுத்துட்டார்ல. என்னன்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண வரும்போது எது எடுத்தாப்ல? அதுதான். இன்று காலையும் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை, இன்று மாலையும் ஆஜராகவில்லை. இது தொடர்பாக அவருடைய சகோதரர் அசோக் குமாரிடம் கேட்ட பொழுது அவர் காலையில் மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனை சென்றதாகவும் அதன் பிறகு அவர் தங்கியிருந்த அறைக்கு வரவில்லை என ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார். கேட்டீங்களா? முன்ஜாமீன் கிடைக்கலன்ற அதிர்ச்சியில திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு போலுக்கு. அதனால ஆஸ்பத்திரி பக்கம் போயிருக்காப்ல. பட் எப்ப வருவேன் என்ன ஏதுங்கிற விவரத்தையாச்சும் தம்பி கிட்ட சொல்லிருக்கலாம். அதை கூட சொல்லல பாருங்க. சோ ஹாஸ்பிடல் பக்கம் போன செந்தில் பாலாஜி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹைகோர்ட்ல தான் பெயில ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேல்முறையீடு போனாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்ல வந்து கண்டிஷனல் பெயில் வந்து கொடுத்துட்டாங்க. அதுல என்னென்ன கண்டிஷன்லாம் போட்டுருக்காங்கன்றத கேளுங்க. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும், வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளை கலைக்க கூடாது என்று நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. சோ கண்டிஷனல் பெயில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற காரணத்தினால செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அவர் கைது பண்ணுவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. பட் ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அவரை மாதிரி சிங்கப்பூருக்குலாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுக்கான வாய்ப்போ. பாஸ்போர்ட் இல்லைனாலும் ஃபாரின் போலாமாண்ணா? எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி ரீசெண்டா பிரஸ் சந்திக்கும் போது தான் மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக்லாம் பேசினாப்ல. அதுக்குள்ள போலீஸ் தேடுன்னு சொல்லி அவரே எதிர்பார்க்கல போல இருக்கு. போய் பெயில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காப்ல. புரியல? பயம். அந்த கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். கொளத்தூர் தொகுதியில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு வீட்டு முன்னாடியே வச்சு படுகொலை பண்ணாங்க. அந்த கேஸுக்காக பண்ண விசாரணையில பெருசா எங்களுக்கு திருப்தி கிடையாது. அதனால இந்த கேஸை வந்து நீங்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டாங்க. ஆனா அப்ப இருந்து டிஎம்கே அரசு அதுக்கு மேல்முறையீடு போய் கடைசியில் அது சிபிஐக்கு மாத்த விடாம ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இப்ப டிவிகே அரசு வந்ததுக்கு அப்புறமா தான் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆட்சி மாற்றம் என்பதாகவே இந்த வழக்கில் நாம் பார்க்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ரீசெண்டா இந்த பழனி கோயில் இஷ்யூ கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை இல்லீகலா 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ண பார்த்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஊழல்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அமைச்சர் ரமேஷுக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசினாங்க. அவர் வந்து மறுத்தாப்புல இருந்தாலும் இல்ல அவர் மறுத்தாலும் கண்டிப்பா அவருக்கு வந்து தொடர்பு இருக்குன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அவர் நினைச்சிருந்தா இந்த அரசே இதை விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற அரசுக்கு கீழே தான் ஒரு அமைச்சரா வேலை பார்க்கறாப்புல. இல்ல யாராச்சும் சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஒரு மேல்முறையீடுலாம் போய் தடுத்துருக்கலாம். ஆனா முதலாவதா இதை சிபிஐக்கு மாத்தட்டும், சிபிஐ தான் இதை விசாரிக்கணும்னு சொல்லி வலியுறுத்தினது யார் தெரியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நான் தான் சொன்னேன், இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும். அப்போதான் நேர்மையாக குற்றவாளி யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றினாரு. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதுல முதல்ல வந்து அந்த நிலத்தை விற்றவர்கள் வாங்கியவர்கள் 4 பேர் மேல வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து விசாரணை நடந்துட்டு இருக்குது. சம்பந்தப்பட்ட பதிவுத்துறை அதிகாரிகள் மேலும் வழக்கு வந்து ஆல்ரெடி போடப்பட்டிருக்குது. அதுல யார் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நம்மளுடைய அரசாங்கம் நடவடிக்கை. கேட்டீங்களா? என்னது சிபிஐ விசாரணைக்கு மாத்த போறாங்களா? அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மேல்முறையீடு எல்லாம் போகாம சிபிஐ விசாரிக்கட்டும், யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பேர் தான் மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? இது ஜனநாயகன் ப்ரொடெஸ்ட் இல்லையா, நீட் ப்ரொடெஸ்டா? ஐயோ, அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அந்த ப்ரொடெஸ்ட் மூலமா பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுல முக்கியமான நபர் முக்கியமான இடத்துல போய் அதை வெளிப்படுத்திருக்காப்ல. அது யாருன்னு கேக்குறீங்களா? நீங்களே பாருங்க. Full sense which played a historical role in Indian freedom struggle shall be honored equally with Janagana Mana.
ஜனநாயகன் ஒழிக, ஜனநாயகன் ஒழிக அப்படின்னு சொல்லி ஆவுனா நீட்டு பிரச்சனை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஜனநாயகன் ஜனநாயகன் தூக்கத்துல கூட அதையே சொல்லி கடத்துல எங்க போய் சொல்லி வச்சிருக்காரு பாத்தீங்களா? செல்ஃபி ஹானட் ஈக்குவலி வித் ஜனனா. ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஜனகன மனா. அண்ட் இந்த ப்ரௌட் கொத்தூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் மேனிபுலேட் பண்றதுல பயங்கர கில்லாடி. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. 4 years ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு அதான் காரணம். 4 years ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் கொடுங்க. நான் சொன்னேன் நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணா, நான் ஒரு லாயரா போ, இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சேன். நிர்மல்குமார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்களே கேட்டிருப்பீங்க. நீட் ஏன் வேணான்னு சொல்றோம் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 4 வருஷமா நீட் எழுதிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்துமே மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீ ஏமா லாயருக்கு ட்ரை பண்ணலாமே, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷனை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுதான் அப்படியே சொன்னாப்புல. இப்போ அதை அப்படியே மேனிபுலேட் பண்ணி நம்ம ப்ரௌட் கொத்தூஸ் என்ன சொல்றாருன்றதை மட்டும் கேளுங்களேன். ஒரு மாணவி வந்து என்கிட்ட கேட்டா, கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் மருத்துவம் படிக்கணுங்கிறதுக்காக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும் பொழுது, எதுக்காக நீ மருத்துவரா தான் படிக்கணும்னு ஆசைப்படுற, போய் லாயருக்கு படி, இன்ஜினியருக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான், இப்படி மருத்துவரா தான் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஒரு கனவை கட்டிக்கிட்டு அந்த கனவுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி கிட்ட போயிட்டு, எதுக்கு நீ போய் மருத்துவர் ஆகிற, அதுதான் நீட் எக்ஸாம் இருக்குல்ல, உன்னால பாஸ் ஆக முடியாதுல, நீ வேணா பிளம்பரா போயேன், நீ வேணா கார்பெண்டரா போயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய அந்த மாணவியினுடைய கனவை தீர்மானிக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும். பாத்தீங்களா நம்ம ப்ரௌட் கொத்தூஸ் மேனிபுலேஷன். இப்ப ப்ரௌட் கொத்தூஸ் கேட்ட கேள்விக்கும் நிர்மல்குமார் பேசின பேச்சுக்கும் ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குதா? உன்னால தான் நீட்டே பாஸ் பண்ண முடியாது, நீ எதுக்கு மெடிக்கல் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற, போய் பிளம்பர் ஆகு, கார்பெண்டர் ஆகு, ஏதாச்சும் ஒன்று படி, எதுக்கு மெடிக்கல்னு வர, நீட் இருக்குல்ல, நீட்லாம் ஒன்று பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டாராம். 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. இது மட்டும் இல்ல, இன்னும் நங்கரம் போடுற மாதிரி அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருப்பாப்ல, அதையும் கேளுங்க. ஏன்னு சொன்னா இன்னைக்கு மருத்துவர்களுக்கான தேவையை விட கார்பெண்டருக்கான தேவை தான் அதிகமா இருக்கு, பிளம்பருக்கான தேவை தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடு. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைய நீங்க பிளம்பருக்கு படிக்க வைப்பீங்களா, இல்லாட்டி பிளம்பருக்கு படிச்சாதான் அந்த வேலையை செய்யறதுக்காச்சும் நீங்க அனுப்பி வைப்பீங்களா? உங்க பிள்ளையோட கனவு எதுன்றத பார்த்து அதை நிறைவேற்றுறதுதான் ஒரு பெற்றோரோட வேலையை தவிர, இப்ப தேவை இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுப்புறதுக்கு நீங்க கிடையாது. சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எங்கேயாச்சும் நிர்மல்குமார் வந்து இப்போதைக்கு வந்து லாயருக்கு தான் தேவை இருக்குது, அதனால மெடிக்கல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு லாயருக்கு படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா? அதை திருச்சி இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரௌட் கொத்தூஸால தான் முடியும் அப்படிங்கறத இந்த சமயத்துல ப்ரூவ் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா? மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். அதையும் தாண்டி உங்களுடைய மருத்துவ கனவுக்கு நீங்க படியுங்க, உங்களுக்கு தடையா இருக்கிற நீட் எக்ஸாமை தகர்க்கிறதுக்கான எல்லா வேலைகளும் இந்த அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு மாணவியோட கனவை மாத்தி அமைக்கிறதுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, எதை சொல்றாரோ இல்லையோ கடைசியா கமெண்ட் பண்ணுங்கன்றதை மட்டும் நல்ல தெளிவா சொல்லிடுவாப்ல. 5 வருஷமா ஆட்சியில இருந்தாங்க, எல்லா மாணவர்கள்கிட்டையும் நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை நங்கூர மாதிரி போட்டுட்டு வந்தாங்க. 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. பல பேர் நீட்டுடைய கனவாவே போச்சு. ஆனா அப்பெல்லாம் திறக்காத வாயி இப்ப எந்த அளவுக்கு திறக்குது பாத்தீங்களா? அது வேற வாய், இது நார வாய். இதுல வேற இதே ப்ரௌட் கொத்தூஸ் தான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோல ராஜ்மோகன் உள்ள வரும்போது டவுன் டவுன் அப்படின்னு சொல்லி கத்துனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் இப்படி கத்துவாங்கன்றத முன்னாடியே மோப்பம் பிடிச்சி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்பாட்ல இருந்து வெளியே போயிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் இவங்க திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு முத்திர குத்தி வச்சிருக்காங்களோ அந்த எல்லா ஆதரவாளர்களுமே ராஜ்மோகன் உள்ள வரக்கூடிய 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க இருந்து எந்திரிச்சு வெளில போயிட்டோம். இப்ப ரீசெண்டா எங்கேயோ ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு அந்த கும்பல் பண்ணிருக்கிற கோமாளித்தனத்தை மட்டும் பாருங்களேன். நீங்களா யாருடா? பாத்தீங்களா? மத்தவங்க சொல்றது இல்ல, அவங்க சொல்றதையே அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா இதுதான் இந்த கதாபாத்திரத்தின் குணச்சித்திரம். இவனுங்களே எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுற வேண்டியது, அதை பார்த்துட்டு இவனுங்க தான் அந்த வேலையை பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் யாராச்சும் பேசினா எங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அந்த குற்றச்சாட்டுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது. அந்த ப்ரூஃபை நம்ம வெளியே போய் தேடணுமான்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது. அந்த ப்ரூஃப் அவங்களே கொடுத்துருவாங்க. கேட்டா அதுக்கு பேர் தான் ஜென்சி டிஎம்கேவா. இப்ப சொல்வீங்களா, பெருமையா சொல்வீங்களா, நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? இதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் சார் சொல்வார் இல்லையா, 2 பேருக்குள்ளதான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ புதுசாக ஒரு போட்டி வந்திருக்கு. 2 பேருக்குள்ள தான் போட்டியே. ஒன்று ஜென்சி டிஎம்கே, இன்னொன்று சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே டஃப் கொடுத்து ரீசெண்டாக ஒரு காமெடியெல்லாம் பண்ணி வச்சிருக்காப்புல. என்னன்னு கேளுங்க. நீதிமன்றமே தவிர்க்க முடியாத தலைவர் சொல்லிச்சு. உடனே சவுக்கு சங்கர் ஆமா தவிர்க்க முடியாத தலைவர் தான், நிறைய கதைகள் சொல்வதனால அவர் தவிர்க்க முடியாத தலைவர். டெல்லிக்கு சீமானவர்கள் போயிட்டு வரும்போது அவரும் நடராஜன் போது அவங்க எல்லாம் வந்து படம் பிடிச்சாங்க, துப்பாக்கியோட படம் பிடிச்சாங்க. அவங்க நாம் தமிழ் கட்சியில உறுப்பினரா இருந்தாங்கன்னு அது என்னுடைய படத்தை வச்சிருந்தாங்க. உடனே இந்த படத்தை துப்பாக்கியில ஒட்டி வச்சிருந்தாங்க. இது அப்படி சொல்லவே இல்லை சீமான். அதாவது சவுக்கு சங்கர் வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவாப்ல. சீமான் சொன்ன கதையை அப்படியே மாத்தி படத்தை துப்பாக்கியில ஒட்டி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலா அந்த படம் எங்க இருந்திருக்கு, அவருடைய செல்போன்ல தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாட்டை துரைமுருகன் சொல்றாரு இல்லையா. ஆனா நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் என்னன்றதையும் கேட்டுருவோமா? இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒளித்து பின் சென்று கண்டுபிடிக்கணும். சாதாரண சேட்டை இல்ல, ஒரு தெருக்கா ராணுவத்துல துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணன் தூக்கிட்டான். எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டேலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. உள்ள வண்டி வச்சுட்டாங்க, 2 மாசம் ஜெயில் சிறையில் இருக்கான். ஏன்டா அடங்க மாட்டியாடா? இதுக்கு வேற இடத்துல போட்டாங்க, வேற இடத்துக்கு போட்டா 2 மாசம் தண்டனை முடிஞ்சு மறுபடியும் ஓட்டிட்டாங்க. மறுபடியும் அவன் துப்பாக்கியில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாப்ல சீமான் அவர்கள். சோ நம்ம அண்ணன் என்ன பேசுறாப்ல அப்படிங்கறத மத்தவங்க கேட்டா பரவாயில்ல, சொந்த தம்பியே கேட்டா எப்படி? இந்த படத்தை துப்பாக்கியில ஒட்டி வச்சிருந்தாங்க. இது அப்படி சொல்லவே இல்லை சீமான். துப்பாக்கி இருக்குல்ல, அதுல போய் அண்ணன் தூக்கிட்டான். இதுல வேற நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் பேசுறதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா, எவனாச்சும் படத்தை கொண்டு போய் துப்பாக்கியில ஒட்டுவானடா, இதை சொன்னா எவனாச்சும் நம்புவானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் அண்ணனே சொல்லியிருக்காப்லயே, இப்ப அவர் அண்ணன் போய் இவர் என்னன்னு கேட்பாரு. இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கவனமா இருக்கணும். பி கேர்ஃபுல். இதுல துப்பாக்கி கதைலாம் ஒரு கதையாங்க, கனடா கதை, அமெரிக்க கதைலாம் எங்க அண்ணன் வச்சிருக்காப்ல, அதையும் கேளுங்க. என்னை வந்து 2 முறை, ஒரு முறை கனடாவில் கைது செய்யறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு நீங்க கேட்க கூடாது. கைது செய்யற அளவுக்கு ஒன்னும் செய்யல. அதான் சொல்றதே கேளு. என் நாட்டுக்குள்ள நீ நுழையாதேங்கிறான். என்னை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு என்னை உட்கார வச்சு விசாரிக்கும் போது அவன் என் ஆங்கிலத்துல பேசல. என்னை பார்த்தவனே தெரியுது ஒரு தமிழரை கூட்டி வரா மொழிபெயர்க்க அவனுக்கு தெரியுது. சிரிக்கிறாரே. சீமானோட பேச தமிழர் வேணும். அமெரிக்கால கைது பண்ணா அப்பவும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட்டி வந்தான். பாத்தீங்களா, அமெரிக்கால கைது பண்றாப்புல, கனடால கைது பண்றாங்க. என்ன காரணம்னா அவர் எதுவுமே பண்ணாதது ஒரு காரணம்னு சொல்லி கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண உடனே விட்டு இங்கிலீஷ்ல பேசினா வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டாங்களா. அது ஒரு பெருமையா? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இதுல சீமான் அவர்கள் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஓகேங்க, ஆனா அந்த கதைக்கு கீழே உட்கார்ந்து அப்படி பேர் கை தட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அவங்கள என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. அண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருந்தாப்புல, ஸ்கூல்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு கீழே இருக்கணும், நீங்க என்ன ஃபீஸ் வாங்குறீங்கன்றதை டிரான்ஸ்பரண்டா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுனால இப்ப அடுத்த ஸ்டெப் போயிருக்காங்க. அது என்னன்றதை கேளுங்க. இத்தனை முறை சொல்லியும் அவர்களுக்கு இந்த லீக்கேஜ்னு சொல்லப்படுற அந்த லஞ்ச லாவண்லாம் ஒழித்து கட்டியும் இனி ₹1 கூட யாரும் லஞ்சம் தராதீங்கன்னு சொல்லியும் அதற்கு பதிலாக ஃபீஸை டிரான்ஸ்பரண்டா போடுங்கன்னு சொல்லியும் நிறைய இடங்கள்ல இருந்து அப்படி செய்யலன்ற தகவல் வந்தது. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட கல்வியாளர்கள் சேர்த்து இந்த ஃபீஸை கண்காணிப்பதற்காக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பு கமிட்டி அமைக்கப்படும் என்பதையும் இந்த மூலமா சரி ரைட். ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய ஸ்கூல்ல இன்னுமே அதிகமான ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி வாங்கின காசெல்லாம் இல்ல கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டோம், அதனால திரும்ப வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ரிட்டர்ன்லாம் பண்ணா நல்லா தான் இருக்கும். நடக்குமான்னு தெரியலையே. வெயிட் அண்ட் வாட்ச். சாலதான் வீடியோ. எனக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்க அது மறக்காம கமெண்ட் செக்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். சோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அந்த பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.